அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே கியாமத்துடைய நாளையிலே எல்லா மக்களும் நின்று கொண்டிருப்பார்கள். உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர் நபி ஆதம் அவருடைய காலம் தொட்டு முதல் கியாமத்து வரை வந்த எல்லா மக்களும் கூட்டமாக மஹ்ஷர் மைதானத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். இப்ப கோடிக்கணக்கான மக்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஆணுடைய படைப்பு, பெண்ணுடைய படைப்பு, இரண்டும் கலந்த படைப்பு, எல்லாமே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய சமுதாய மக்களை நான் அடையாளம் கண்டுகொள்வேன். சஹாபாக்களை பார்த்து நபிகளார் கூறுகிறார்கள், என் அருமை தோழர்கள், அப்படிப்பட்ட அந்த கோடிக்கணக்கான கூட்டம் நின்று கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே என்னுடைய சமுதாய மக்களை, உம்மத்தே முஹம்மதியாவை நான் கண்டுகொள்வேன் என்பதாக சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவ்வளோ கூட்டம் நிற்குமே, கோடிக்கணக்கான மக்கள் நிற்பாங்களே, நீங்கள் எப்படி எங்களை கண்டுகொள்வீர்கள் என்பதாக விளக்கம் கேட்டதற்கு நபிகளார் பதில் சொன்னார்கள், ஒரு கருப்பு குதிரை கூட்டம் ஒரு இடத்துல, கருப்பு நிறம் கொண்ட குதிரைகள் ஒரு 1000 குதிரை நிக்குதுன்னு வைங்களேன். ரசூல் விளக்கம் சொல்றாங்க, 1000 குதிரைகள் இருக்கிறது. அந்த 1000 குதிரைக்கு மத்தியிலே 2 வெள்ளை குதிரை இருந்தா, 1000 குதிரைகளுக்கு மத்தியிலே 2 வெள்ளை குதிரை நின்றால் எப்படி அந்த 1000 கருப்பு குதிரைக்கு நடுவிலே வெள்ளை குதிரைகள் பளிச்சென்று வெண்மையாக தெரியுமோ, அதே போன்று என்னுடைய சமுதாய மக்கள் தொழுகுவதற்காக வேண்டி, குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி, ஹஜ்ஜுடைய தவாஃபுக்காக வேண்டி, ஏனைய அமல்களுக்காக வேண்டி ஒது செய்தார்கள் அல்லவா, ஒது அந்த ஒது செய்யப்பட்ட உறுப்புகள், முகம் கழுவப்பட்ட உறுப்புகள், முகங்கள் வெண்மையாக தெரியும். அதே போன்று கைகளை கழுவப்பட்ட உறுப்புகள் வெண்மையாக தெரியும். இப்படி ஒது செய்யப்பட்ட எல்லா உறுப்புகளும் மின்னிக் கொண்டிருக்கும். எல்லா சமுதாய மக்களும் ஒது செய்தார்கள், ஆனால் அந்த சமுதாய மக்களுடைய ஒதுகள் மின்னிக் கொண்டிருக்காது, அந்த இடத்துடைய அடையாளம் தெரியாது. எனவே என் சமுதாய மக்கள் தொழுதின் காரணமாக, குர்ஆன் ஓதுவதின் காரணமாக, தவாஃபின் காரணமாக, ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராக்காக வேண்டி, ஏனைய அமல்களுக்காக செய்யப்பட்ட அந்த ஒழுவுடைய பரக்கத்தின் காரணமாக உறுப்புகள் வெண்மையாக தெரியும். அதை கொண்டு என் சமுதாய மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வேன் என்பதாக சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமாக ஒது செய்ய வேண்டும். ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதன் அதிகமாக ஒது செய்வதை அல்லாஹ் விரும்புகிறார். ஒரு மனிதன் அதிகமாக ஒது செய்வது என்பது தொழுகையாளியுடைய அடையாளம். ஒரு மனிதன் அதிகமாக ஒது செய்வது அவன் குர்ஆன் ஓதுவதின் அடையாளம். ஒரு மனிதன் அதிகமாக ஒது செய்வது ஒரு சுன்னத்துடைய அடையாளம். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எந்த நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் ஒது முறிந்து கொண்டால் ஒது செய்து கொள்வார்கள். ஏனைய சஹாபாக்கள் ஒது முறிந்து கொண்டால் ஒது செய்து கொள்வார்கள். எனவேதான் நபிகளார் கூறுகிறார்கள், ஒழுவின் மீது ஒழு செய்வதும் ஒரு நன்மையான காரியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒழுவின் மூலமாக நபிகளார் கூறியது போன்று மஹ்ஷர் மைதானத்திலே கியாமத்து நாளிலே அல்லாஹ் நமது உறுப்புகளை அல்லாஹ் வெண்மையாக்கி கொடுப்பானாக, வெளிச்சமாக்கி கொடுப்பானாக, ஜோதியாக்கி கொடுப்பானாக, எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.